தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜனதுரை புலிமிசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். தனுசு ராசி குரு அதிசார பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் மிதுன ராசியிலிருந்து குரு பகவான், அதாவது உங்க ராசிநாதன் குரு பகவான் கடக ராசிக்கு அதிசாரமாக ஒரு 49 நாள் போறார். அதாவது புனர்பூச 4ஆம் பாதத்துல நேர்கதியில ஒரு 24 நாள், வக்கரகதியில ஒரு 25 நாள், ஆக மொத்தம் 49 நாள் அதிசாரமா கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஒரு 49 நாள், அதாவது ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியில இருந்து கார்த்திகை மாசம் 19ஆம் தேதி வரை 18-10-2025 இருந்து 5-12-2025 வரை 49 நாள் கடக ராசிக்கு அதிசாரமாக உச்சமாகி சஞ்சரிக்கிறார். பகை வீட்டிலிருந்து உச்சமாக போய் சஞ்சரிக்க போகிறார். இதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, நடக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா குரு பகவான் ஜோதிட சாஸ்திரத்துல குரு பகவான் தான் 100% சுப கிரகம். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. நம்மளுடைய ஜாதகத்துல ஒரு அவயோக தசை நடக்குது, கண்டக தசை நடக்குது அப்படின்னா கூட அது குருவுடைய பார்வையில இருந்து அந்த தசை நடக்கும் பொழுது அதனுடைய கெடுபலன்கள் குறையும். அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தது குரு அப்படிங்கிற கிரகம். அப்போ ஒருத்தருடைய பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் குரு. பொன், ஒருத்தருக்கு தங்கம் கோல்டு சேருமா சேராதா, அவருக்கு கோல்டு நிலைக்குமா நிலைக்காதா, எவ்வளவு சேரும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரு தான் சொல்லும் ஒருத்தருடைய வாழ்க்கையில. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பொருள், தனக்காரகன் குரு. ஒருத்தருடைய பொருளாதாரம் அவங்க கடன்லயே தான் இருப்பாங்களா, முதல்ல இருப்பாங்களா, எவ்வளவு சேமிப்பு இருக்கும், பொருளாதாரத்துல அவங்க எவ்வளவு தூரம் உயர்வாங்க, இது எல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் குரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா புத்திரகாரகன் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை இருக்குமா, அந்த குழந்தை இவங்களுக்கு எப்படி பிரயோஜனப்படும், அதாவது அந்த குழந்தை நல்ல முறையில் வளருமா, தந்தைக்கு செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யுமா, இது எல்லாமே குழந்தையை பற்றி எல்லா நிலையும் சொல்லக்கூடிய கிரகம் குரு தான். அதே போல பார்த்தீங்கன்னா பொருளாதாரமே இல்லைனாலும் கௌரவம் அந்தஸ்தோடு வாழறதுக்கு நேர்மையா வாழ்றதுக்கு உரிய கிரகம், அதற்குடைய காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நற்பலன்களையும் சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த குரு பகவான் தனுசு ராசி, உங்க ராசிநாதனே குரு தான். அப்போ பார்த்தீங்கன்னா தனுசுங்கிற வீடு ஒரு சிறப்பான ராசி. ஏன் அப்படின்னா தனுசு ராசியில எந்த கிரகமும் பகை பெறாது, அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் காலச்சக்கரத்துக்கு 9வது வீடு, மிக அற்புதமான ராசி. இந்த உங்க ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடங்கிறது என்ன, கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அடுத்த 2026 வரைக்கும் மே மாசம் வரைக்கும் சஞ்சரிக்க போகிறார். இப்ப அதிசாரமா 8ஆம் இடத்துக்கு வரார். ஆனா 7ஆம் இடத்துல சஞ்சரிச்சாலும் பகை பெற்று சஞ்சரிக்கிறார், பகை வீட்டுல, புதனுடைய வீட்டுல. இப்ப பாத்தீங்கன்னா தன்னுடைய உச்ச வீடு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க ராசிநாதன் உச்சம் அடைவார். இப்ப அடுத்த வருஷம் உச்சம் அடைய போகிறார். ஆனா இப்பவே அதுக்கு ஒரு ட்ரெய்லர் சாம்பிள் மாதிரி அதோடைய பலன் இந்த 49 நாள் சாம்பிளா கொடுக்க போறார். உச்சமாகி சஞ்சரிக்க போகிறார். அப்ப கடகராசியில சஞ்சரிக்க போகிறார். இப்ப 7ஆம் இடத்துல இருந்து குரு 8ஆம் இடத்துக்கு போறாரு. 8இல் வாலி பட்டமிடம் தான். அப்ப அஷ்டம குருவாச்சே, நல்ல பலன் செய்யுமா அப்படின்னா செய்யாதுதான். ஆனா குரு உச்சமாகி சஞ்சரிக்கிறார். பொதுவா ஜோதிட சாஸ்திரத்துல உச்சமான கிரகத்துக்கு மறைவு ஸ்தானம் 6-8-12 மறைவு ஸ்தானமே கிடையாது. உச்சமாய் இருக்குன்னா அந்த கிரகத்துக்கு மறைவு ஸ்தானமே கிடையாது, அந்த மறைவு ஸ்தானமே அடிபட்டு போகுது. அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத நஷ்டம். அப்ப குரு பகவான் உச்சமாகி அங்க சஞ்சரிக்கிறார் உங்க ராசிநாதன்னா எதிர்பாராத திடீர் நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம், இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு பெரிய உயர்ச்சியை சொல்லக்கூடிய அமைப்புல தான் பலனை கொடுக்க போகிறது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். இப்ப இந்த 49 நாள் 8ஆம் இடத்துல குரு உச்சமாகி சஞ்சரிக்கிறார் இல்லையா. குரு எங்க இருந்தாலும் தன்னுடைய இடத்துல இருந்து 5, 7, 9 இந்த ஸ்தானங்களை பார்ப்பார். அப்ப பாத்தீங்கன்னா குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு எங்க பாக்குறாரோ அந்த இடம் சுபத்துவம் அடைகிறது. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா குரு பகவான் 5வது பார்வையா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடங்கிறது என்ன,
விரயஸ்தானம். அயன சயன போகஸ்தானம். அப்ப பாத்தீங்கன்னா செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும். விரயங்கள் சுப விரயமா இருக்கும். தெண்ட செலவுலாம் ஏற்படாம நல்ல செலவுகளாக வீடு வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, நிலம் வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, இந்த மாதிரி நல்ல செலவுகளை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமா பாஸ்போர்ட், விசா, நல்ல கம்பெனில நல்ல வேலை கிடைக்கிறது, விசா கிடைக்கிறது, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12ஆம் இடத்தை 5வது பார்வையா குரு பார்க்கறதுனால. அடுத்ததா பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய 7வது பார்வை, உங்க ராசிநாதனுடைய 7வது பார்வை உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடங்கிறது என்ன? வாக்கு, தனம், குடும்பம், வருமானம். அதாவது 8ஆம் இடத்துல உச்சமாகி 2ஆம் இடத்துல பார்க்கிறார். 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத லாபம், எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும். அப்ப குரு உச்சமாகி இருக்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடங்கிறது என்ன? தனம். அப்ப எதிர்பாராத தன லாபத்தை சொல்லக்கூடிய அமைப்புல தான் இருக்காரு. குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். 2ஆம் இடங்கிறது வருமானம். அப்ப வருமானம், குடும்பத்துல வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் உள்ளவர்களுடன் இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு, அவர்களுடைய உதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் குழந்தை பிறப்போ அல்லது திருமணமோ செய்து புதிய உறுப்பினர்கள் சேரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அதிக அளவு நடைபெறும். பொருளாதார முக்கியமா அடுத்தவங்க காசாவது உங்க கையில பணம் புரளக்கூடிய அமைப்பா இருக்கும். தனக்காரர்கள் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால அதுவும் முழு பார்வை 7வது பார்வை. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கலாம் சிறப்படையும். வரவே வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணம்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி பொருளாதார சம்பந்தமான பணப்புழக்கத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தை குரு 7வது பார்வையா முழு பார்வையா உச்சமாகி பார்க்கறதுனால. அடுத்ததா பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு 9வது பார்வையா 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். இப்போ என்னன்னா அங்க சனி இருக்கார், அர்த்தாஷ்டம சனி. அப்ப பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியுடைய பாதிப்பு குறையும். அப்ப இதுல இந்த குரு பார்வையால ஒரு பெரிய லாபம் என்ன அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பு, அதாவது இடம் சம்பந்தமான பிரச்சனை, வாகனம் சம்பந்தமான பிரச்சனை, தாயாரோட உடல்நிலை பாதிப்பு, இந்த உறவினர்களுடன் விரோதம், இது எல்லாமே சுபத்துவம் அடையும். அப்ப பாத்தீங்கன்னா நான் அர்த்தாஷ்டம சனியோட பலன் குறையும். அஷ்டம சனியில பாதி அப்படிங்கிறது தான் அர்த்தாஷ்டம சனி. அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. 7 நாட்டு சனி 7 வருஷம் கெடுபலன் எப்படி மெதுவா செய்யுமோ அதை வேகமா செய்யறது அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனியில பாதி அர்த்தாஷ்டம சனி. அப்ப அந்த அர்த்தாஷ்டம சனியும் இந்த 49 நாள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கெடுபலன்களை செய்யாது. ஏன் அப்படின்னா குரு தன்னுடைய 9வது பார்வையா பார்க்கறதுனால, அதுவும் உச்சமாயி பார்க்கறதுனால, சனி சுபத்துவம் அடைகிறதுனால அர்த்தாஷ்டம சனியோட கெடுபலன் நடக்காது. அப்ப வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, தாயாருடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பு, சொந்த பந்தங்கள்லாம் சண்டை போட்டிருந்தவங்களாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்களை சொல்லக்கூடிய அமைப்புல தான் 9வது பார்வையாக சனியை 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அர்த்தாஷ்டம சனி குறைஞ்சி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது பழைய வாகனத்தை போட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு அதில் வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும். ஆக அஷ்டம குரு 8ஆம் இடத்துல குரு அப்படி உங்க ராசிநாதனே 8ல் மறைஞ்சிட்டார் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா உச்சமாகி சஞ்சரிக்கிறதுனால, உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவு என்பது இல்லைங்கிறதுனால இந்த அதிசார பலன் 8ஆம் இடத்துல 49 நாளும் தனுசு ராசிகாரர்களுக்கு எதிர்பாராத லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், அது அர்த்தாஷ்டம சனியோட கெடுபலன் குறைப்பு, சுப செலவுகள், வெளிநாடு சம்பந்தமான முயற்சி, இது மாதிரியான சுப பலன்களே இந்த 49 நாள் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை, அதாவது 18/10/2025 5/12/2025 வரை அது இந்த மாதிரியான யோக பலன்களே நடைபெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.